வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி சுபமுகூர்த்த எஸ்எல்டே 4/7 எப்படின்னு பார்த்துடலாமா டீட்டெயிலாக. வழக்கம் போல் காலையில் லஞ்ச் ஆஃபீஸ் போய்ட்டு கடன் ஆஃபீஸ் ஒர்க்கில் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஈவினிங் போல் காஃபி பிரேக் வந்து ஒரு ஆர்டர் போட்டு வெயிட் பண்ணுற நேரம் வரைக்கும் சரியான கடுப்பு. ஓகே, கம்மிங் டு த ட்ரேடிங் பார்ட். நானும் பிஜி வந்துட்டு ட்ரேடிங்கும் இதையும் சைடு பை சைடு பார்த்துட்டு இருந்தேன். நமக்குரிய செட்டப் இன்றைக்கி மாட்டினா என்னடா கரெக்டாக மாட்டுறானே, இன்றைக்கி எதுவும் பிசுறு தட்டலையேன்னு நினச்சேன். அதே மாதிரி கரெக்டாக தட்டிட்டான். எப்படின்னு பார்க்கலாமா. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம செட்டப் படி கரெக்டாக அதோட ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தான். நானும் ஓகே, மார்க்கெட் கொஞ்சம் திணறுது, வரமாட்டான் அப்படின்னு நினச்சேன். அதே மாதிரி கரெக்டாக உள்ளே வந்தான். கிட்டத்தட்டில் போயிட்டு ஒரு நூல் மிஸ்ஸில் எனக்கும் இன்றைக்கி எஸ்எல். அதுக்கப்புறம் மார்க்கெட் எங்கேயோ போயிடுச்சு, அது வேறு விஷயம். பட் ஸ்டில் வாட் எஸ்எல் டே, அது நமக்கு பழக்கம் தானே. யார் கண்ணு வச்சான்னு தெரில. ரீசெண்ட் டேஸில் எஸ்எல் நிறைய வருது, ஆனால் மார்க்கெட் கண்டிஷனாக ஒன்றும் தெரில. ஓகே, இட்ஸ் ஓகே, பார்த்துக்கலாம், நாளைக்கு என்னென்னு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே நமக்கு வந்து இன்றைக்கி ஒரு கிளைண்ட்டோட 1-to-1 மீட்டிங் செஷன் இருந்துச்சு. அதாவது நம்ம கிளாஸ் எடுக்கிறோம், ஸோ பேட்ச் இருந்துச்சு. அவருக்கு 9 மணிக்கு லிங்க் அமிச்சு 1 மணி நேரம் கிளாஸ் முடிச்சுட்டு அவருக்கு டவுட் இருக்கா ப்ரோ என்ன ஏதுன்னு எல்லாமே விசாரிச்சிட்டு, ஏன்னா டவுட் ரொம்ப முக்கியம் பிகில், அதுதான் விஷயம். டவுட்லாம் கேட்டு அவர் இல்லை ப்ரோ டவுட் இல்லை, எல்லாமே பர்ஃபெக்ட் ஆல் ரைட்டுன்னு சொல்லிட்டு ஓகே, புரட்டாசி மாதத்தை இனிமையாக தொடங்குவோம், அதாவது ஆரம்பிச்சு அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ப புரட்டாசி மாதத்தை புரோட்டாவுடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், டாடா, பாய்.